Hi, hello friends. Welcome to our channel Sangeetha Vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடியோ சண்டே vlog. இன்றைக்கி என் பையனுக்கு ஹிந்தி எக்ஸாம் இருக்குது. ஃபுல் டே எக்ஸாம் இருக்குது. ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஸ்கூல்லையே வெயிட் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சு தான் கூப்பிட்டுட்டு வரணும். காலையிலேயே லஞ்சு டிஃபன் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டோம். அவன் எக்ஸாம் லஞ்சு முடிஞ்சிட்டு திருப்பி செகண்ட் பேப்பர் எழுதினான். எழுதிட்டு ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சி. வரப்பவே ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க அண்ணாவும் அப்பாவும் நாளைக்கு வேலைக்கு போகணும். அதனால் அவங்க அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே இவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். காலையில் டிஃபன் செய்யலான்ட்டு டிஃபனுக்கு வேர்க்கடலை சட்னியும் கோதுமை தோசையும் செஞ்சிடலான்ட்டு காலையில் எழுந்திரிக்கிறப்பவே லேட் ஆகிடுச்சி. சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வேர்க்கடலை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை சட்னிக்கு ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 6-7 வரமிளகா, 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 1 கப்பு வேர்க்கடலை, எல்லாம் வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போட்டு நல்லா எல்லாம் வதக்கி ஆற வச்சுருங்க. அது ஆறுறதுக்குள்ளே கோதுமை மாவு கலந்து கோதுமை தோசை சுட்டுறலாம். கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு கரைச்சி தோசை சுட வேண்டியது தான். தோசை சுடுறதுக்குள்ளே அது ஆறி இருக்கும். ஆறின சட்னி எடுத்து மிக்சியில் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி அந்த சட்னியை தாளிக்கணும். அது தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அரைச்ச சட்னி எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலந்து உப்பு இருக்குதான்ட்டு பார்த்துட்டு சட்னி ரெடி. தோசையும் சட்னியும் ரெடி. அவனும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டான். அவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதே தான் பேக் பண்ணேன். தோசையும் சட்னியும் பேக் பண்ணி அனுப்பிட்டு அவனுக்கு நானே சாப்பிட வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணிவிட்டு 2 பேரும் ஊருக்கு போயிட்டதுனால நான் தான் கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விடணும். கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எப்பவும் எனக்கு தேவை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.